வணக்கங்க. நீங்கள் நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க. சுவாமி அலகு குத்திக்கிட்டு வண்டி இழுத்துட்டு வரத. அதை எப்படி அலகு குத்துறாங்கன்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் நேரடியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அந்த வேலை எடுத்து அந்த வாயில் வச்சு அதை குத்தி திரும்பி இன்னொரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கமாக அவர் குத்திட்டுருக்காரு. அந்த குத்துற அளவு எல்லாமே சரியாக இருக்கணும். அந்த குத்துறவர் அந்த குத்துறவங்க அவ்வளோ கரெக்டாக குத்தணும். இல்லைன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் குத்துனா கூட அவரால் வாய் திறக்க முடியாது. வலி அவங்களுக்கு அதிகமாக வந்துடும். அவங்க அந்த வலியை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கடவுள் மேலே வச்சுருக்கிற அந்த பக்தியின் காரணமாக அவங்க இந்த வலி அந்த அளவு பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சாதாரணமாக முடியாது. அந்த கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி அவங்க இப்போ ஒருத்தருக்கு முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து இன்னொருத்தருக்கு போகிறாரு. அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவருக்கும் அதே மாதிரி தான். முதல்ல அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பார். இல்லை, கண்ணை திறங்க, கண்ணை திறந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்ல வேலை எடுத்து அளவு பார்க்குறாரு. அந்த அளவும் சரியாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதில் விபூதியை தடவுறாங்க. விபூதியை தடவி அந்த கன்னத்தில் வச்சு அலகு குத்த போகிறாங்க. இப்போ அவர் முதல்ல ஒரு பக்கம் குத்துறாரு. அந்த அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே குத்துறாரு. அப்புறம் இன்னொன்று சரியாக எடுத்து குத்துறாரு. அதுக்கப்புறம் அளவு சரியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே தள்ளுறாரு. ரொம்ப வேகமாக தள்ளுறாரு. ஏன்னா மெதுவாக தள்ளினா அவருக்கு வலிக்கும். அதனால் அவங்க வேகமாக தள்ளுவாங்க. தள்ளி அதுக்கப்புறம் அந்த அளவு சரியாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த நம்மளோட வாயோட ரொம்ப அந்த சதை ரொம்ப ஓரமாக போயிருக்கும். அதை சரி பண்ணி அந்த வாய் வலிக்காத மாதிரி வாய் திறந்து அவங்க